இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், நம்ம போன வாரம் அந்த வீட்டில் இருந்த அன்னைக்கு நம்ம நைட்டில் அதிக நேரம் இருந்ததுனால நம்ம வழிபாடு நடத்தணும். ரொம்ப நேரம் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு ஜெபத்தில் ஈடுபட்டீங்க. ஆவியில நிரப்பி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணீங்க. சூப்பராக இருந்துச்சா? போன வாரம் எப்படி இருந்துச்சு பிரேயர்? பார்த்திவன் என்னப்பா அனீஸ், இதைத்தான் நம்ம முன்னாடி தியானத்துக்கு நடத்துகிறோம். காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடிஞ்சு? 4 மணிக்கு. அப்போ 9னா 10, 11, 12, 1, 2, 3, 4, எத்தனை மணி நேரம்? 7 மணி நேரம் கடவுளுடைய பாதத்திலே நாம் நேரத்தை செலவிட்டோம். இந்த 7 மணி நேரத்தில் நான் வழிநடத்தில் எவ்வளோ இருக்கு தெரியுமா? நான் பேசுகிறது ஒரு 2 மணி நேரம் தான் இருக்கும். 5 மணி நேரம் நீங்கள் அந்த அனுபவத்தில் என்ன செஞ்சீங்கன்னா வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். அன்னைக்கு நமக்கு நைட்டு 9 மணிலேருந்து காலையில் அந்த 3 மணி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அதிக நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க. அதிக நேரம் நீங்கள் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் என்ன செஞ்சீங்கன்னா ஆராதிச்சு அந்த வழிபாட்டில் நீங்கள் போனதுனால உங்களுக்கு எப்படி இருக்கு சொன்னால் அந்த ஆராதனை எப்படி இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைவும் பலனையும் கொடுத்துரும். இது மாதிரி இந்த வரத்தை பயன்படுத்தணும். அபிஷேகத்தை இன்னைக்கு மற்ற பெந்தைகள் சபையில் சில கூட்டங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க. ஆனால் அந்நிய பாஷை வரத்தை என்ன செய்யறதில்லை. அந்நிய பாஷை பேசுகிறவன் தான் மட்டும் ஞான வளர்ச்சி அடைகிறான். அந்நிய பாஷை பேசுகிறவன் அவன் கடவுளோடு பேசுகிறான். அவன் பேசுகிறது அவனுக்கு தெரியாது. அவன் அந்நிய பாஷைங்கிறது கடவுளோடு நம்ம உரையாடக்கூடிய, தனித்து அவரோட பல மணி நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு தெய்வீக வரம். இதை கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசுவாங்க, அதோட நிறுத்திடுவாங்க. அதுக்கு மேலே என்ன பயன்படுத்த மாட்டாங்க. இந்த ஆவியின் வரத்தை பயன்படுத்தணும். நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? புதுமை செய்யும் ஆற்றல், அற்புதங்களை செய்கிற சக்தி, பிசாசுகளை துரத்த. நான் கண்டா பிசாசு என்ன செய்யும்னா, இப்போ 1000 பேர் இருந்தாலும் அந்த 1000 பேருக்கு இருக்கக்கூடிய இந்த ஆவிகள் என்ன செய்யுன்னு சொன்னால் தலைதறிக்க ஓடும். அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு சொன்னால் இந்த வரம், ஆவியின் வரம் எனக்குள்ளே செயல்பட ஆரம்பித்து விட்டது. கைதுகளமா நல்லா கவனிக்க. இப்போ என்ன சொல்றதுன்னு தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டவர்கள், ஏழைகள், தரித்திரர்கள் இருந்தாலும் அவர்கள் செல்வந்தராக்கும்படி நீர் ஐஸ்வர்யனாக இருக்கிறீர். அந்த நீர் எங்களை ஐஸ்வர்யனாக்குவதற்காக நீ ஏழையாக பிறந்ததுனால என் சர்ச்சைக்கு இங்கே வியாதி திருத்தலத்துக்கு இந்த ஆராதனைக்கு உங்களுடைய சமூகத்துக்கு வர்ற அத்தனை பேரும் உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதத்திலையும் சரி, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலையும் அவர்கள் நிறைந்து செழித்து அவர்கள் உயர்ந்திருக்க வேண்டும். இன்னைக்கு சின்ன கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் சரி, அது அவங்களுக்கு போதுமான திருப்தியை நிறைவை கொடுத்து அந்த மாத வருமானத்தில் அவங்களுக்கு என்ன இருக்கணும்னா மீதி இருக்க வேண்டும். இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா மிச்சம் ஒன்றும் இல்லையே. விவசாயிகள் எடுத்துக்கிட்டால் இவ்வளோ கஷ்டப்பட்டு விதைச்சி ஆள் விட்டு களை வெட்டி மருந்தடித்து இப்போ அறுவடை செய்யும்போது நம்ம போட்ட காசு என்ன செய்ய முடியல. அப்படி தானக்கா சொல்லுறாங்க எல்லாரும். அதேமாரி நல்லா கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க, உத்தியோகம் பார்க்குறவங்கள பாருங்கள். 17ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லோரும் என்ன சொல்லுறாங்க, மாதம் கடைசி ஆகிட்டு கையில் இல்லை. என்ன வேலை டீச்சர் அப்படின்னா வேலை சம்பளம் வாங்கினாலும் மாதம் கடைசி வரும்போது என்ன வருது? நீங்கள் இங்கே தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஆவியில் நிரம்பி என்னுடைய ஆசீர்வாதத்தை திருடுகிற இது பண்ணுற ஆவியை ஒன்று என்ன செய்கிறேன், இதை நான் அனுபவிக்கும்படி, இது வீட்டிலே தங்கும்படி இந்த இதுக்கு உட்காரணும். உட்கார்ந்து இந்த வரத்தை பயன்படுத்தி இந்த வரக்கூடிய ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும்? நாளைக்கு 2 நாளில் உங்களுக்கு வரப்போகுது. நீங்கள் என்ன செய்யணும்? இதை இனி சாப்பிட்டா இதை திருடாதபடிக்கு இதை நானும் என் வீட்டாரும் அனுபவிக்கும்படி இறைவா இந்த ஆளுகை, இந்த ஆசீர்வாதம் என்ன செய்யட்டும் வீட்டில் இருக்கட்டும் சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? உட்கார்ந்து பண்ணலைன்னு சொன்னால் இதுவும் என்ன செஞ்சிடும்? எப்போ போகணும்னு என்ன செய்யாது. அதனால இப்பவே சொல்லித்தரேன், வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொன்னால், நீங்கள் கொடுக்கிறத எதுக்கு பயன்படுத்தணுமோ, எந்த நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தணுமோ அதுக்குரிய அபிஷேகமும் ஆளுகையும் இப்பொழுதே நடப்பதாக. நான் சொல்கிறேன், இந்த திருத்தலத்துக்கு எனக்கு நான் மேன்மை அடைகிறதற்கு, என்னை சார்ந்தவர்கள் மேன்மை அடைகிறதற்கு உதவி செய்யக்கூடிய உதவியாளர்களை இந்த உலகமெங்கும் நீர் என்ன செய்து ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறேன். திரளான பணம் என்னை நோக்கி, திருத்தலத்தை நோக்கி, இந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்காக, இந்த திருத்தலத்துக்கு வரக்கூடியவருடைய நன்மைக்காக, வளர்ச்சிக்காக என்னை தேடி திரளாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை டெய்லி நான் என்ன செஞ்சிருக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த பரலோகத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்னா இதை அறிக்கை பண்ணிகிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு சும்மா வரலங்க. இன்னைக்கு நடக்க வருது அப்படின்னு சொன்னால் இது சும்மா நான் வரல. இதை வரவிடாதபடிக்கு தடுக்கிற, பொறுக்குகிற திருட்டு ஆவியை உன்னை என்ன செய்கிறேன்
தடை பண்ணுகிறவனே, உன் தடைகளை என்ன செய்கிறேன்? முறியடிக்கிறேன், அழிக்கிறேன். இப்படி இதை முறியடிச்சு அழிச்சு நீங்க என்ன செஞ்சுட்டு சொன்னா ஆசீர்வாதங்கள் இந்த திருத்தலத்தில் நிரம்பி வெளியே போகும். இப்படித்தான் நீங்க ஆசீர்வாதம். அதனால பிசாசை பத்தி இன்னைக்கு நம்ம தெரியாம இருக்கிறோம். பிசாசு இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறான்னா மறைமுகமே வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். இயேசுவையே நீ என்ன விழுந்து வணங்கினா இந்த பூமியில் இருக்கக்கூடிய ராஜ்யத்தினுடைய மேன்மையெல்லாம் செழிப்பெல்லாம் ஆசீர்வாதம் உனக்கு தர்றாங்க. கிறிஸ்தவங்க யாரை வழிபட நினைக்கிறீங்க? பிதாவை வழிபட நினைக்கிறீங்க, இயேசுவை வழிபட நினைக்கிறீங்க. இயேசுவை வழிபடணும்னா அவருக்கு ஆராதனை செய்யணும் அப்படின்னு சொன்னால் சாத்தான் சொல்கிறான், அந்த உலகத்தினுடைய செல்வங்கள், ஒரு சொத்து, உன் பொண்டாட்டி, உன் பிள்ளைகள் உனக்கு இருக்கிறதுக்குள்ள ஏன் ஆளுகையில் ஏன் கன்று உள்ள கட்டுப்பாட்டில் இருக்கு. அவங்களை கொண்டு நான் என்ன செய்வேன்னா ஒன்றை என்ன செய்வேன்? மேற்கொள்வேன், ஒன்றை தோற்கடிப்பேன், உனக்கு கஷ்டத்தை கொடுப்பேன், உனக்கு மன உளைச்சலை உண்டாக்குவேன். இதை அவன் பண்ணிட்டு இருக்கிறான். இன்னைக்கு எல்லாரும் வீட்டில் இது நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதை முறியடிக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஆவியிலே நிறைந்து என் குடும்பத்துக்குள்ள கிரியை செய்கிற சாத்தானை, கலகக்காரனை, பிரிவினை உண்டாக்குறவனை இயேசு நாமத்தில் என்ன செய்கிறேன்? நான் கேட்குறேன், தகப்ப பிள்ளைகளை யார் ஒழுங்காக இருக்கா? உறவாக நல்ல பாசமாக நட்பாக இருக்கா? என்ன பிரம்மமா? நீங்களும் பிரம்மன்னு இதாக இருக்கிறீங்களா? ஏதோ வேற வழி இல்லை. இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. நீங்களும் நானும் நல்லா இருக்குன்னு சொன்னால் அந்த சிலுவையிலே சம்பாதித்த தெய்வீக சமாதானம் இந்த திருத்தலத்தில், இந்த சபையிலே நிரம்பி வழியை விட்டு கைதிக்கிறேன். இதை நீ ரிசீவ் பண்ணணும். இது நடக்கட்டும், இது என் குடும்பத்தில் நடக்கட்டும், இது என் திருச்சபையில் நடக்கட்டும், இது இந்த திருத்தலத்தில் நடக்கட்டும். இங்க வரக்கூடிய மக்கள் சமாதானத்தோடும் அன்போடு இருக்கும்படி நான் என்ன செய்கிறேன்? சிலுவையிலே நீ சம்பாதித்த அந்த சமாதானத்தை இப்பொழுது கட்டவிழ்கிறேன், அதை ரிசீவ் பண்ணுகிறேன். அது இன்னைக்கு வந்திருக்கிற இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற இந்த மக்களை நிரப்பி நிச்சயிட்டும், நிரப்பி வெளியேற்று. நல்லா கைதிக்கலாம். எனக்கு விலையினமா இருக்கு, சோர்வா இருக்கு, நான் வீட்டில் இருக்குன்னு சொன்னா இதெல்லாம் என்ன செய்யாது? வராது. ஒரு ஊழியக்காரன்னா நான் என் கடமையை செய்யலைன்னா நான் அங்கே என்ன செய்யணும்? கடமை கொடுக்கணும். என் கடமை என்ன? இங்கே வரக்கூடிய ஆராதிக்கக்கூடிய அத்தனை பேரும் ஆவியினாலே நிறைந்து உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் இந்த பூமிக்குரிய சகல நன்மையினாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இல்லைம்மா, சின்னதுக்கு பெருசாக உங்களுக்கு கிடைக்கணும் நான் நினைக்கிறேன்னு சொன்னால் என்ன? இந்த திருத்தலத்துக்கு வரக்கூடிய இந்த ஆன்மா என்ன செய்யணும்? செழிப்பாக இருக்கணும். பண கஷ்டத்தில் என்ன செய்யக்கூடாது. இதை யார் செய்ய போறானா? நீங்க செய்த இதை செய்கிறதற்காக சிலுவையிலே நீ பாடுபட்டிருக்கிற இந்த கடனை எல்லாம் நீ தீர்த்து விட்டி. எபேசியர் 1 அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய பாவ கடனை எல்லாம் சிலுவையிலே அவர் தீர்த்து அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு என்ன உண்டாக்கி விட்டார்? மீட்பை, ரட்சணியத்தை, ரட்சிப்பை உண்டாக்கி விட்டார். கைதிகள் இயேசுவுக்கு இதை நீ அறிக்கை பண்ணணும். சிலுவையில நீ இதை பண்ணிருக்கப்பா, சிலுவையில என் கடனை எல்லாம் நீ தீர்த்துட்ட, என் பாவத்தினுடைய கொடூரத்தை எல்லாம் தண்டனை எல்லாம் நீ அழிச்சிட்ட. இப்போ நான் நீதிமான், நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசு இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசு இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசு இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். அப்ப என்ன பண்ணணும்? பிரேயர்ல உட்கார்ந்து, ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து, உங்க சிலுவையில நீங்க பண்ண சிந்தின அந்த ரத்தத்தினால நான் இப்ப நீதிமானா இருக்கிறேன். ஒரு நீதிமான உங்க ரத்தத்தால கழுவப்பட்ட ஆன்மா நான் இப்பொழுது உங்களை தொழுது கொள்கிறேன். இந்த ஆன்மாவாகிய நான் உங்களுடைய வல்லமையை நான் ரிசீவ் பண்ணுகிறேன். இந்த ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணுகிறேன். சமாதானத்தை ரிசீவ் பண்ணுகிறேன். குடும்பத்துல எங்க கணவன் மனைவிக்குள்ள, குடும்பத்தில் தாப்பும் பிள்ளைக்குள்ள பிரிவினை உண்டாக்குற, சண்டை உண்டாக்குற சாத்தானே, என் வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு இப்பொழுது நினைச்சு வெளியே வெளியே. உனக்கு இங்க என்ன கிடையாது? இடம் கிடையாது. பிசாசுக்கு இடம் கிடையாது. பிசாசை நான் எதிர்க்கிறேன். எனக்கு கஷ்டத்தையும் கடனையும் பிரச்சனையும் உண்டாக்குற பிசாசை உன்னையும் உன்னுடைய கிரியிலே அழிக்கிறேன். நீ நிர்மூலமாகுவாயாக. அதை நீ பண்ணணும். தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் ஏசப்பா, உம்மை தேடி வந்தேனே. எல்லா செத்தவங்க
இப்படி நீ கையை தட்டி தலையை ஆட்டிட்டு இந்த இளவு வீட்டில் எல்லாரும் போய் ஒப்பார வச்சு அழுகிற மாதிரி நீ அவங்க அழுகிற மாதிரி அழுதுட்டு இந்த கூட்டத்தில் போய் இப்படி ஒப்பார வச்சுட்டு போனோன்னா எந்த பயனும்? ஏசுனார் நீ பாடுறதே ஆடுறதே கேட்கல, நீ ஆவியிலே நிறைந்து. ஒரே விஷயத்தை சொல்றாரு, ஏப்பா என் கடைசி வார்த்தை கட்டளை என்ன? நீ காத்திருந்து அபிஷேகத்தில் இருந்து ஆவியானவர் உனக்கு என்ன அளிக்கிறாரோ, என்ன உன்னை செய்ய தூண்டுகிறாரோ அதை. அதனால சொல்றாரு, நீங்கள் ஆவியிலே நிறைந்து ஆவியின் ஏவுதல் படி நீங்கள் ஜெபம் செய்யுங்க. கைதுகிறார். அதில் 9ஆம் வசனம் வாசி பார்ப்போம். ரோமேர் 8:9. சீக்கிரம் கொடுத்தங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அப்ப ஆவியானவர் உங்களை ஏன் வேணும்? உங்க இஷ்டத்துக்கெல்லாம் போய் கையை தட்டுறது கூட்டத்துக்கு போறது இல்லை. இது பர்சனலா பண்ணுங்க. இங்க நான் உங்களுக்கு என்ன பண்றேன்னு சொன்னா, இந்த வழிபாடு பூராமே என்ன ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க இதை அடையணும், தனியா இவங்க என்ன செய்யணும், பர்சனலா என்னோட அவங்க உறவாடணும். உங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் நீங்கள் எத்தனை வருஷம் படிப்பீங்க? நீ காலேஜ் எத்தனை வருஷம் போவ? 3 வருஷம். 3 வருஷம் முடிஞ்சவொடனே நினைச்சுவேன். அதுக்கப்புறம் நீ நினைச்சுவே அடுத்து அது படிப்புக்கு நீ வேலையை தேடிட்டு இருப்ப, வேலைக்கு போவேன். சர்ச்சைக்கு வரவங்க பாரு, சுடுகாட்டுக்கு போகிறது வரைக்கும் நீ இப்படியே வரணும், கை தட்டணும். செத்த உடனே அவன் நான் பாஸ்டர் போய் என்ன செய்யணும், கல்லறையில் உனக்கு அடக்கம் பண்ணி என்ன செய்யணும், சிவம் பண்ணி முடிக்கணும். நீ என்னைக்கு ஆவியில் நிரம்பி ஆவியில் வளர்ந்து நீ ஆண்டவருக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சு நீ வீட்லையும் ஊர்லேயும் உலகம் வந்து நீ எப்படி இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். ஏன் அவங்களா, ஏன் அவள் விஷயம் பண்ணப்பட்டப்பா, ஏன் அவள் உண்மையாக இருப்பாப்பா, ஏன் அவாட்ட இனிச்சு அவன் இந்த மாதிரி இனிச்சின்னு சொன்னால் சாட்சியாக இருப்பது, சாட்சியாக வாழ்வது. சோத்திரம் கர்த்தாவே, ஆண்டவர் நாங்கள் இப்படி இருந்தோம், எங்கள் நோயோடு இருந்தேன், நோயை குணமாக்கினார், இப்பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த சபைக்கு வருகிறோம். இது இல்லை. இந்த சாட்சி என்னன்னா, அடுத்து நீங்கள் வாசிங்க, திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிப்போம், 8வது வசனத்திலிருந்து வாசிப்போம். திருவெளிப்பாடு 12:8 வாசிக்க பார்ப்போம். வானத்திலே நல்லா கவனிச்சுக்கோங்க, பிசாசு எங்க பரலோகத்திலே யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவிலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட சாத்தானோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் எனவே மேற்கொள்ளவில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க, வலு சர்ப்பமும் அதனுடைய கூட்டமும் சேர்ந்து யுத்தம் பண்ணி இந்த மிகாவேல தூதர்களை மேற்கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருக்கிற இடமும் காணப்படாமல் போயிற்று. உலகம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹலோ, இங்கதான் ஒளிப்படையணும். இந்த உலகம் முழுசையும் மோசம் போக்குகிற, இந்த உலகத்தை எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறான், மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட அந்த பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் இந்த பூமியிலே தள்ளப்பட்டது. அவனோடே கூட அதை அவங்க கூட உள்ள தூதர்களும் இந்த உலகத்திலே தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அரசும் கிறிஸ்துவின் அதிகாரமும், கைதிகளே, தேவனுடைய ராஜ்யமும் வல்லமையும் அரசும் அவருடைய குடியிருப்பும் இன்னைக்கு நமக்கு ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள்ள எனக்குள்ள உண்டாயிருக்கிறது. இரவும் பகல், நல்லா கவனிச்சுங்க, ராத்திரியும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் ராத்திரியும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன், குறை சொல்றவன் கால தள்ளப்பட்டு போனான்.
இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. உனக்கு சாவு வரக்கூடியதா இருந்தாலும், மரணம் நேரிடுதா இருந்தாலும், அதற்கு நீ தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல், நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க எதனால வெற்றி பெற போறீங்க, ஜெயிக்க போறீங்க? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும், நீங்க சொல்லக்கூடிய அந்த சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானே ஜெயிப்பீர்கள். கைதிட்டு பார்ப்போம். வசனம், இயேசுவின் இரத்தம், சாட்சி. நீங்க சாட்சி சொல்லணும்னா, சாட்சியா இருக்கணும்னா எதை பெறணும்? காத்திருந்து இந்த பரிசுத்தாவின் ஞானசனத்தை, இந்த வல்லமையை நீங்க என்ன செய்யணும்? பெற்றாதான் நீங்க என்ன செய்ய முடியும்? அவனை மேற்கொள்ள முடியும், அவனை வீழ்த்த முடியும், தோற்க முடியும். அதனால அங்கே சொல்றார் அப்போஸ்தலர் 4 என்ன சொல்றார்? முதல் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க 8ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பரிசுத்தாவின் ஞானசனத்தை பெறும்போது நீங்கள் எருசலேமில், நீங்க இருக்கிற இடத்துல, வீட்டில், யூதேயாவில், சமரியாவில், உலகம் எங்கும் எனக்கு சாட்சிகள். இங்கே சொல்றாரு, பரிசுத்தாவின் ஞானசனத்தை பெறுற நாம, இந்த இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட நாம, மனம் திரும்பிய நம்ம மேல என்ன இருக்குன்னா, கடவுளுடைய ராஜ்யமும் வல்லமையும் அரசும் நம்மளை ஆட்கொண்டிருக்கிறது. நாம சொல்லக்கூடிய பிசாசே, என்னை குறை சொல்றவனே, என்னுடைய பாவத்தை, என்னுடைய பாவ கரைகளை இயேசு தன்னுடைய இரத்தத்தாலே கழுவி அந்த கரையெல்லாம் நீக்கி என்னை இப்பொழுது நீதிமானாக்கி விட்டார். கைதிகளை பார்ப்போம். என்னை பரிசுத்தமாக்கி விட்டார். அப்போ என்ன சொல்லணும்னா, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் நான், இயேசுவின் இரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட்ட நீதிமான் நான். நீதிமான் இப்பொழுது நான் என்ன செய்யறேன்னா, ஆண்டவருடைய வார்த்தையாகிய பட்டயத்தை வாளை எடுக்கிறேன். எனக்கு விரோதமாக இருக்கிற ஆயுதங்கள் என்ன செய்யாது? எனக்கு விரோதமாக இருக்கிற நீ எரிஞ்சு என்ன செய்வாயாக? அப்போ பிசாச அவனுடைய கிரியைகளை எரிச்சு நமக்கு இதை எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 11ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யாரோட போராட போகிறோம், நம்முடைய எதிரி யாரு, நீங்கள் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கான்செப்ட் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா, இந்த எபேசியர் 6ல் நம்ம சொல்லியிருக்கிற ஆயுதங்களை, சர்வாயுத வர்க்கங்களை நாம் தரித்து இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி நம்ம எதிரிகளை என்ன செய்யணும்? வீழ்த்தணும், அழிக்கணும். வாசிக்க பார்ப்போம். ஏனெனில் பிசாசின் தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்கும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நல்லா கவனிச்சுக்கோ, இந்த சரீர மாம்சத்தோடு இருக்கும் மனுஷனோடும் இந்த இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும். ஹலோ, இத்தனை பேர் விளங்குது? இதை பற்றியெல்லாம் சிந்திக்கலை, யோசிக்கலை. இதோடு டெய்லி நம்ம போராடணும், இதை நம்ம மேற்கொள்ளணும். அதனால பரலோகத்தில் யார் இருக்கிறா? யோபு ஆகமத்தில் சொல்லுகிறது, யோபு அங்கே பரலோகத்தில் அங்கே ஆண்டவர் கேட்குறாரு சாத்தானை பார்த்து, சாத்தானே நீ எங்கே? நான் பூமி எங்கும் சுற்றி இப்பொழுது நான் இணைஞ்சிருக்கிறேன். பரலோகத்தில் தேவதூர்களுக்கு தெரியாது விசுவாசம் இருக்கிறாங்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் தான் கேட்குறாரு, சாத்தானே நீ எங்கிருந்து வருகிறாய்? பூமி எங்கும் சுற்றி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு பரலோகத்தில் நின்றுட்டு இருக்கிறான், அங்கே யுத்தம் பண்ணுறான். அப்போ என்ன யோகை பார்த்தையா? ஆமாம், அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கல, எல்லாத்தையும் அனுப்பிச்சுப்பாரு. அவன் ஒன்று மறுதளிக்கிறானா நேசிக்கிறானா பார்ப்போம்னு சொல்லி. அதனால் பரலோகத்திலிருந்து அவன் தள்ளப்பட வேண்டுமானால் நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து இந்த ஆயுதங்களை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். இந்த சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் அடியில் உட்கார்ந்து, இப்போ நான் நீதி என்னும் மார்க்கவசத்தை, அன்பு என்னும் ஆடையை, துதியின் ஆடையை, பிசாசை அழிக்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலை, சக்தியை நான் இப்பொழுது என்ன செய்கிறேன்? செயல்படும்படியாக என்ன செய்கிறேன்? உட்கார்ந்து இந்த சக்தியை, ஆற்றலை நீங்கள் என்ன செய்யணும்? பயன்படுது. நான் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா, இந்த அற்புதங்களை செய்கிற சக்தி, குடும்பம் செய்யும் ஆற்றல், பிசாசுகளை துரத்துக்கிற வல்லமை, ஆவிகளை பகுத்தறியக்கூடிய அந்நிய பாசை, பற்பல பாசைகள். இந்த அந்நிய பாசையில் நீங்கள் அதை யாக்கியானம் பண்ணுறது. உட்காந்து நீங்கள் அந்நிய பாசை பேசிக்கிட்டு, ஆவியானவரே இப்பொழுது நான் என்ன பேசுகிறேங்கிறத இப்போ எனக்கு என்ன செய்யும்? என்னுடைய தாய்மொழியில், என்னுடைய அறிவில் நீங்கள் என்ன செய்யுங்க? அதை வெளிப்படுத்துங்கன்னு சொல்லும்போது ஆவியானவர் நீங்கள் நான் பேசுகிற அந்நிய பாசையை அவர் விளக்கும் திறனை தந்து அந்நிய பாசையில் என்ன பேசுகிறார் என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். கைது பார்ப்போம், நல்லா கரெக்ட்.
அப்போ நேரத்தை செலவிடாம சும்மா ஏதோ சர்ச்சைக்கு கொஞ்ச நேரம் வந்தோம், ஒரு ஜெப கூட்டத்துக்கு வந்தோம், ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போனோம், ஒரு முழு ஜெபத்துக்கு போனோம், நீங்க நினைச்சீங்கன்னா போனீங்கன்னா இதெல்லாம் நடக்காது. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இந்த உடலை நீ அர்ப்பணித்து எனக்காக காத்தது. இன்னும் சொல்றேன், வாயை மூடு, மனுஷனோடு பேசுறத நீ நினைச்சி ஸ்டாப் பண்ணு, இந்த உலகத்தோடு உள்ள உறவை நீ நினைச்சி கட் பண்ணு, மாம்சத்தினுடைய செயல்களை பூரா நீ அழிச்சிட்டு என்னோடு ஆவியிலே நீ அதிக நேரம் செலவிடும் போது பரலோகத்தினுடைய மகிமையை, மேன்மை, ஆசீர்வாதத்தை நான் உனக்கு நிரப்பி கொண்டே இருக்கேன். நல்லா கரங்களை தெரிஞ்சுக்கணும். ஹலோ, இப்போ என்ன கேட்குறாரு ஆவியானவர்? காத்துறப்பா, நான் உன்னை ஏற்கிறேன். அப்போ நான் உலக ஜெபத்தில் அதான் பார்த்தோம். அந்த ஈஸ்டர் அன்னைக்கு நைட்டில் என்ன செஞ்சீங்கன்னா அதிக நேரம் நீங்கள் செலவு பண்ணீங்க. அதனால தான் நான் இப்போ என்ன செய்யறேன்னா, உங்களை நேரத்தை வாங்கினா நீங்கள் வரது ரொம்ப லேட்டாக வர்றீங்க. நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லாமல் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது. அதனால் இப்போ நான் முடிக்க போகிறேன். இப்போ முடிச்சுட்டு மீதி எஞ்சிய நேரங்களை பூரா உங்களில் ஒரு பாட்டை பாடி அபிஷேகத்தில் நிரப்பி விட்டுற போகிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் தான் ஆவியில் நிரம்பி அன்னை பாசையில் நீங்கள் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கணும். நீ சபையில் என்ன நடக்குது தெரியுமா? இவங்க இப்போ ராணி சிஸ்டர் நடத்துகிற மாதிரி 2-3 பாட்டை அவங்க பாடுவாங்க. கொஞ்ச நேரம் அவங்க அந்நிய பாசையில் அவங்க பாட்டில் ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் பாட்டில் நினைச்சுவீங்க. அதில் முடிஞ்சால் பண்ண ஈடுபடுவீங்க, இல்லைன்னா பேசாமல் நினைச்சிட்டு இருப்பீங்க. அதனால் ராணி சிஸ்டர் என்ன கவனிக்கணும்னு சொன்னால், நம்ம ஆராதனை நடத்துறது, இங்கே ப்ரேயர் நடத்துறதுன்னா இவங்களை என்ன செய்யணும், பண்ண வைக்கணும். இன்னைக்கு நைட்டு பண்ணோம் இல்லையா? நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலையா? என்ன பண்ணேன்? ஆவியில் நிறைய போட்டுட்டு மக்களை ஜெபிக்க வச்சு அவங்கள என்ன செய்யணும்னா அனல் மூட்டி விட்டுட்டு, இப்போ இந்த புக்கில் தீயை பற்ற வச்சு விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், இது எரியட்டுன்னு உட்கார்ற மாதிரி இவங்க மேலே அபிஷேகத்தை பற்ற வச்சு விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், அங்கே எரிய விட்டுட்டு நம்ம உட்காந்து சோத்துறாண்டவரே, அது இன்னும் பற்றி எரிக்கிறதுக்கு அதுக்கு அந்த வார்த்தைகளை போட்டுட்டே இருக்கு. நீ சொல்றது உங்களுக்கு வழங்கலா? புரியுதா? புரியலையா? அப்போ என்ன பண்ணணும்னா, இவங்க ஜெபிக்கிறாங்களா? இவங்க ஜெபிக்கலைன்னா அப்போ கையை தட்டுங்க. நான் சொல்றேன்ல, அப்போ கையை தட்டு, இப்போ கையை தூக்கு, கண்ணை மூடு, இப்போ ஆவியில் நிரம்பு, இப்போ நினைச்சிங்க, நல்ல கரங்களை அசைச்சு நீங்கள் நினைச்சிங்க. இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், நம்மளை லீட் பண்ணணும். அதுதான் என்னன்னா ஊழியம். நீ மற்ற சபைகளை பாருங்கள், அவங்க பாடுவாங்க, கொயர் பாடும், இவங்க பூரா நெஞ்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு பின்பாட்டு சும்மா கையை தட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதனால் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, அந்த மெசேஜை நான் என்ன செய்ய போகிறேன், முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு இப்போ உங்கள்கிட்ட என்ன செய்ய, ஒரு பாடலை பாடி நிரப்பி விட்டுருவேன். நீங்கள் தான் ஆவியில் நிரம்பி உங்களுக்கு ஆவியானவர் என்ன தூண்டுதல் அளிக்கிறாரோ அது பிராரம் என்ன செய்யணும், விசுவாச கட்டுறது, நமக்கு விரோதியாக இருக்கிறவங்களை, விரோதமாக இருக்கிறது எல்லாத்தையும் வாய்க்காதே போகுதுன்னு சொல்கிறது, எனக்கு விரோதமாக இருக்கிற ஆயுதங்களை என்ன செய்வதாக, வாய்க்காதே போவதாக, எனக்கு எடுக்க நினைக்கிற, எனக்கு விரோதமாக இருக்கிற அத்தனை பேருடைய செயல்களும் முயற்சிகளும் என்ன செய்வாங்க. சாமியார், இந்த கழுவுலக்காரங்க, அடுத்தாப்புல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் இதுக்கு விரோதமாக கூட்டம் கூடி இதை என்ன பண்ணணும், பிடிக்கணும், இது எல்லாம் வாய்க்கணும் நிறைய பண்ணாங்க. அத்தனை பேர் என்ன செஞ்சாங்க சொல்லுங்கள்? அத்தனை பேர் என்ன பண்ணாங்க? போயிட்டாங்க, குடும்பத்தோடு போயிட்டாங்க, தனித்தனியாகவும் போயிட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், இந்த திருத்தலத்துக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டம் கூடி அவங்க பேசின இனங்கள் எல்லாமே செயலிழந்து போவதாக, அவர்கள் இல்லாமல் போவார்கள். அமல்ராஜ் வேதியன்னு சொல்லுவார், தேசிய கூட முன்னாடி வந்திருக்காரு. இதை என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய உலகத்தில் உட்காந்து டீமாக பேசி இந்த ப்ரோக்ராமை நிறுத்திட்டு அவர் வந்து நடத்தி அவங்க உள்ளே வர்ற மாதிரி பேசி முடிவெடுத்து சாயங்காலம் வீட்டுக்கு போகிறாங்க. ஆலங்குளம் அந்த வேகத்தடை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதே அமல்ராஜ் வேதியர் அவருடைய வண்டியில் தான் மாதிரி உட்காந்துருக்கிறார். அந்த வேகத்தடையில் வண்டி ஏறி விழுந்த உடனே மல்லாக்க விழுந்து புடையில் அடித்து அவர் இணைஞ்சு போனார், அங்கனிக்கிலே செத்து போனார். அப்போ தான் வேதியர் அவர் எனக்கு கேசியப்பட வருவார், ராஜி ஹரி எப்படி செத்தான் தெரியுமா, இந்த மாதிரி நம்ம உங்கள் கூட்டத்தை உங்களுடைய இதை வந்து ஸ்டாப் பண்ணி இல்லாமல் ஆகிட்டு அவங்க எப்படி உள்ளே வரணும்னு எல்லாம் பேசி முடிவெடுத்து வாரம் வாரம் நீ வெள்ளிக்கிழமை போகணும்னு சொல்லி அவனுக்கு என்ன செஞ்சாங்கன்னு உத்தரவு போட்டு பேசி முடிவெடுத்து வரும்போது அவங்க ஊருக்கு போகலை. அந்த ஆலங்குளம் அந்த வேகத்தடையில் விழுந்து செத்து போன ராஜா. ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இதெல்லாம் நடந்த விஷயம். இதே மாதிரி நிறைய சொல்லுவாங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரொம்ப ஓவராக வரும்போது சொல்லுவேன், உமக்கு பிரியம் இல்லாத, விருப்பம் இல்லாதது இந்த இடத்துல நடக்காதபடிக்கு, இந்த இடத்துக்கு நம்ம வராதபடி இல்லாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் என்ன செய்கிறேன், கட்ட உழுக்கிறேன், கட்டளை வல்லமே கட்ட. அவ்வளோதான். இதே மாதிரி நான் நிறைய சொல்லிகிட்டே இருப்பேன். இன்றைக்கும் ஒருத்தரை கலவரை பேசிட்டு இருப்பார்.
பிரதர் உங்களுக்கு விரோதமாக பேசினவங்க செஞ்சவங்கெல்லாம் நினைச்சிட்டாங்க, இன்னார் ஆகிட்டாங்க, இன்னார் இப்படி ஆகிட்டாங்க, இப்படி போயிட்டாங்க. சாமியார் கதி என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும், இந்த வாங்கினவங்க கதி என்ன ஆகிட்டுன்னு உங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்கிறேன், இது கடவுளுடையது. நான் சொல்கிறேன், இது எனக்கு தேவையில்லை, இந்த இடம் எனக்கு தேவையில்லை, இதனுடைய வருமானம் எனக்கு தேவையில்லை. நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீர்களோ, நீங்கள் இந்த இடத்துல நான் என்ன பண்ண நினைக்கிறீங்களோ அது மட்டும் நடந்தால் போதும். சித்தம் நடக்கட்டும். கைதிகள். அதனால் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, அபிஷேகம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. அபிஷேகத்துக்கு விரோதமாக அதான் சொல்கிறேன், அபிஷேகம் பண்ணவனுக்கு விரோதமாக நீங்கள் சுயமாக ஏதாவது நினச்சிங்க பண்ணீங்கன்னா சோழி ஆயிடுவீங்க, யாராக இருந்தாலும் சரி. இன்னொன்று சொல்கிறேன், அபிஷேகம் பெற்றவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு விரோதமாக, தூண்டுதல் வழிநடத்தலுக்கு விரோதமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எவனாவது வாழ்ந்தான் செயல்பட்டான்னு சொன்னால் அவனுக்கு சோழி முடித்தான். ஏன்னா அந்த உலகத்தினுடைய கட்டுப்பாடு, அதனுடைய ராட்சியம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையில் இருக்கிறது. கைதிகளுமாகவும். அதனால் ஒரு ஊழியக்காரனுடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது. யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் சொல்லுங்கள்? பரிசுத்த ஆவியானவருடைய இந்த அபிஷேகத்தினுடைய கட்டுப்பாட்டில் வழிநடத்தல் இருக்கணும். இன்றைக்கி ஆவியானவர் இந்த இடத்துல ஊழியம் முடிஞ்சு போச்சு, இதை ஸ்டாப் பண்ணணும், இதை நீ கிளம்பி போ அப்படின்னா இது துண்டை தூக்கி உதறின்னு நான் என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? ஹலோ சொல்லுங்கள். இன்னைக்கெல்லாம் ஊழியங்கிறது என்னென்னா, அந்த உயிரை இன்னைக்கு ஊழியத்துக்கு கடவுளுடைய ராட்சியத்துக்காக நீங்கள் இழக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை நான் இழக்க தயாராக இருக்கணும். இன்றைக்கி நம்ம போனவர் இறந்து போனார், நேற்று அடக்கம். கத்தோலிக்க திருச்சபையில் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். மற்ற பெந்தைகோஸ்துக்காரங்க நீ தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றி, கீழ்ப்படிதலை பற்றி, எளிமையை பற்றி, ஏழ்மையை பற்றி நீ அவங்க கத்தோலிக்க சபையில் உள்ளவங்களும் தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்கள்ட்ட சொல்கிறேன், புனிதர்கள் இதில் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் வரும், திரளான சாட்சிகள் மேகம் போல நம்மளை சூழ்ந்திருக்காது. எபிரேயர் 12 தானே அது, திரளான சாட்சி. அதை வாசிப்போம். எபிரேயர் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து நிற்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கணும். இங்கே என்ன சொல்றாருன்னா, இவங்களை பாடலான மேகம் போல புனிதர்கள், பரிசுத்தவான்கள், மனம் திரும்பி. அப்படி இவங்கெல்லாம் யாருன்னா மனம் திரும்பி, பொருளுக்கு, பணத்துக்கு, சொத்துக்கு, செல்வத்துக்கு, இந்த உடலுடைய ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதங்க. இந்த பாப்பானவரை பற்றி நீ என்ன சொல்கிறாங்க, 27 லட்சம் மாதம் அவர் சொந்த இது எடுத்து செலவழிச்சுக்கலாம். மற்ற பிஷப்புகளை பார்க்க போகிறது, வெளியில் போகிறது, மற்ற எந்தெந்த ஏரியாவுக்கு போகணுமோ அவர் என்ன செய்யலாம்னா, அதுக்கு நம்ம ரோம் கத்தோலிக்க அந்த சபையிலிருந்து 27 லட்சம் வரைக்கும் என்ன செய்யலாம். எந்த பணத்தையும் தான் தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தாமல் அதையெல்லாம் ஏழைகளுக்கும், கஷ்டப்பட்டவர்களுக்கும், அனாதைகளுக்குமே அந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணியிருக்கிறார். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களை மாதிரி ஒருத்தங்க கொண்டாந்து இப்படி எளிமையாக இருக்காருன்னு சொல்லி காரெல்லாம் ஒரு சின்ன சாதாரண கார் வச்சுருக்காருன்னு சொல்லி விலையேறப்பட்ட காரை வாங்கி கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க. அதை வாங்கி விற்று அதையும் ஏழைகளுக்கு ஆசிரமத்துக்கு நிச்சயத்தை கொடுத்து விட்டா கைத்தறிக்கலாம் போகும். இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் மரணத்துக்கு முன்னால் சொல்லியிருக்கிறாரு, மற்ற போப்பு அடக்கம் பண்ணாருன்னா ரொம்ப ஆடம்பரமாக இருக்கும், மிகப்பெரிய லெவலில் அந்த செலவெல்லாம் இருக்கும். சொல்லிட்டாரு, நான் மரிக்கும்போது என்னுடைய அடக்கம் ரொம்ப எளிமையாக இருக்க வேண்டும், ஆடம்பரமான ட்ரெஸ் இருக்கக்கூடாது, பொட்டி இருக்கக்கூடாது. இந்த மரத்தில், இந்த குறைஞ்ச விலையில் உள்ள இந்த மரத்தில் தான் நினைச்சிக்கணும் இந்த பொட்டி இருக்கணும், இந்த மாதிரி குறைஞ்ச துணி தான் நினைச்சிருக்கணும், ஒரு சிவப்பு ஒரு ஆடையை தான் நினைச்சிருக்கணும், என் உடலில் போட்டு நினைச்சிருக்கணும், மூடி இருக்கணும். இன்னொன்று, மற்ற போப்புகளை ஒரு பிரபலியமான இடத்துல, முக்கியமான இடத்துல அடக்கம் பண்ண இடத்துல அடக்கம் பண்ணாமல் என்னை ஒரு மாதா கோயிலுடைய வளாகத்திலே அடக்கம் பண்ணுங்க. கைதிகளாக போகும். இந்த உலகத்தில் நான் சொல்லுவேன், சாமியார்களே, சிதம்பராவரம் பங்கில் இருக்கக்கூடிய சாமியார் ராஜா. அந்த சிதம்பராவரம் பங்குக்கு அவர் யார்? அரசர். இப்படி தான் சொல்லுவேன். இந்த உலகமெங்கும் இருக்கக்கூடிய கத்தோலிக்க மாபெரும் சபைக்கு தலைவராக இருக்கக்கூடிய அரசர் யாருன்னா அந்த போப்பானவர். கைதிகளை பார்ப்போம். இந்த போப்பு என்ன சொல்றாருன்னா, இந்த அபிஷேகம் என்ன எப்படி எளிமையாக
எளிய மனத்தோர் பேர் பெற்றோர், இறை அரசு அவர்களுக்குரியது. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, அந்த அபிஷேகத்தை கீழ்ப்படிஞ்சு ரொம்ப எளிமையா. இன்னொன்று போப்பானவர் நம்ம பிஷப்பே போய் சாதாரணமாக பார்க்க முடியாது, அப்பாயின்மெண்ட் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, கடிதம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, பங்குச்சாமியாருடைய கடிதம் இல்லாமல் பார்க்க முடியாது. ஆனால் இந்த போப்பாண்டவரை எப்படிப்பட்ட ஏழைகளை யார் வேணாலும் என்ன செய்யலாம்னா சாதாரணமாக பார்த்து அவருக்கு என்ன செய்யலாம் பிரச்சனை பேசுகிறோம். இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன வருதுன்னா, என்ன வந்தாலும் சரி எளிமையாக்கி வெறுமையாக்கி ஏழ்மையாக வாழ வேண்டும். இந்த பணத்து மேலே, பணத்து ஆசையில், இந்த பணத்து மோகத்தில் என்ன செய்யக்கூடாது. அதான் சொல்ற மாமிசத்தினுடைய தன்மைகளை எல்லாம் அழித்து இந்த ஆவியினுடைய தன்மையில் வளரணும்னு சொன்னால், அதனால் இந்த போப்பானவரை பற்றி பெரிய பிரபலியமாக ஒன்றும் கிடையாது. ரொம்ப எளிமையாக சாதாரண இது பண்ணுறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு இன்னைக்கு அவரை பற்றி, அவர் மரணத்தை பற்றி சொல்கிறாங்க. அவர் அப்படியே இந்த சில இது போடுறாங்க, அவர் மரித்து அவருடைய ஆன்மா அப்படியே எழுப்பி மேலே வருது. இயேசுவானவரும் பிதாவாகிய தேவனும் அவருடைய வரவேற்று கூட்டிகிட்டு போகிற மாதிரி போட்டுக்கிறாங்க. உண்மையில் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனுஷன் மரித்தா அந்த இயேசுவால், தேவதூதர்களால் மதிப்பு மரியாதையோடு அழைத்து செல்லப்படுகிற மரணமே ஒரு புனிதமான மரணம், ஒரு நல்ல மரணம், கடவுள் விரும்பிய ஒரு மரணம். இப்படியெல்லாம் வரணும்னா இதுக்கு காரணம் ஒன்று, இந்த ஆவியின் கனியை நம்ம பயன்படுத்துவாங்க. என்னத்தை பயன்படுத்துவாங்க? மாமிசத்துடைய தன்மை. மாமிசத்துடைய தன்மை என்ன? கோபம், வெறுப்பு, பகை, சண்டை, சச்சரவு, பொறாமை, பழிச்சொல், கிளவி பேச்சு, புரணி பேச்சு, இது எல்லாமே மாமிசத்துடைய செயல்கள். ஆவியினுடைய செயல்கள் என்ன? எல்லாத்தையும் கடவுளை பொறுமையாக, அன்பா, சகித்து, பொறுத்து, என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, நான் என்ன செய்ய மாட்டேன், ஆயுதம் எடுக்க மாட்டேன். ஆயுதத்தை யார் எடுப்பார்? அவர் எடுப்பார். அப்படி நீங்கள் விட்டு நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது உங்கள் சத்துருக்கள், உங்கள் எதிரிகள் உங்களுக்கு முன்பாக என்ன செய்வார்கள்? அலைந்து வெட்டி தலை முடிந்து வந்துள்ளார்கள். அதனால் தயவு செஞ்சு மறுபடியும் சொல்கிறேன், இந்த கூட்டத்தில் உள்ள நேரத்தை விட்டுட்டு வீட்டில் என்ன செய்யணும்? தனியாக நீங்கள் உட்காரணும். ஆவியானவரே, நீ என் அபிஷேகத்தாய் என்னை என்ன செய்யுங்க, நிரப்புங்க, காலையில் நிரப்புங்க, இப்படி இன்னைக்குள்ள நாள் நடத்துங்க சொல்கிறேன். நீ காலையில் நேரத்துலாம் நடக்கலை, காலையில் என்ன செய்கிறேன்னா எழுப்பி மோட்டரை போட்டு விட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படியே கண்ணை மூடி ஆவியில் நிரப்பி அந்நிய பாஷையில் கொஞ்சம் நேரம் பேச தொழுதுட்டு சொன்னேன், இறைவனிடத்தில், என் இயேசுவினிடத்தில் என் கரங்களை ஏந்துகிறேன். நீர் இல்லை என்று சொல்லுவதில்லை. இன்னைக்கு இந்த காரியம் நடப்பதற்கு இதை பரலோகம் சந்திப்பதாக, பரலோகம் என்ன செய்வதாக, ஏற்பாடு செய்வதாக கைதுகளை பார்ப்போம். அதனால் கடவுள் யாரோடு செயல்படுகிறாரோ அந்த மக்கள் தான் அதை என்ன செய்வாங்கன்னா பண்ணுவாங்க. மற்றவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. அதுக்குரிய ஆசீர்வாதம் யார் பெறுவான்னா அந்த மக்கள் தான் பெறுவார்கள். அதனால் கடவுள் தன்னை நம்பினவங்களை, தன்னை சார்ந்திருக்கிறவங்கள, தாண்ட கையேந்திரவங்களை, அவர்கிட்ட கையேந்திரவங்களை ஒரு காலம் கைவிடவே மாட்டாங்க. நம்ம இன்றைக்கி எடுத்த உடனே ஒரு பிரச்சனைன்னு உடனே என்ன செஞ்சிடும், மனுஷன்கிட்ட போய் கையேந்துடும். ரெண்டாவது யார்கிட்ட போகிறோம்? ஒரு நோயினா மருத்துவர்கிட்ட போய் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், மருத்துவர்கிட்ட போகிறோம். ரெண்டாவது குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நமக்கு குடும்பத்தில் யார் பெரிய ஆள் அவங்கள்ட்ட போய் என்ன செய்கிறோம், கூடி உட்காந்து நீங்கள் தான் அதை பேசி முடிவு பண்ணணும்னு சொல்லி யார்கிட்ட போய் நிற்கிறோம், ஒரு பெரியவங்கள்ட்ட போய் நிற்கிறோம். அதையும் தாண்டிட்டு எங்கே போயிருந்தோன்னா, சரி நமக்கு பணம் இருக்குது, நமக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கே போயிடுவோம்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவோம். அதை தாண்டா எங்கே போயிடுவோம்னா கோர்ட்டுக்கு போயிடுவோம். ஆனால் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், ஒரு ஆவியில் நிரப்பின மனுஷன் நிச்சயவானா கடவுளிடத்தில் உட்கார்கிறான். பரலோகத்திலிருந்து அவனுக்கு உதவி ஒரு ஆசை வரும். கைதுக்கு உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றான், திரும்பும் போதும் காக்கின்றான். போகும் போதும் காக்கின்றான், திரும்பும் போதும் காக்கின்றான். போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றான், இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றான். உதவி வரும் பார்க்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். என்னவா இருந்தாலும் சரி, நீங்கள் யாரை பாருங்கன்னு சொன்னால், உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி
நம்மளை புனிதனாக்கி பரிசுத்தனாக்கி நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் சிலுவையிலே ஆணி அடித்து அதையெல்லாம் நிர்மலமாக்கி நமக்கு ரட்சிப்பை, விடுதலை, மீட்பை தந்த அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை வாளாகல்ல தலையா இருக்கும், கீழாகல்ல மேலாக இருப்பீர்கள், பாவியல்ல பரிசுத்தனாக இருப்பீர்கள். நீதிமானாக பரலோகத்துக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஆவி, ஆன்மா, உடல் மூன்றும் கிறிஸ்துவுக்கு முன்பாக சுத்திகரிக்கப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்ட, தூய்மையாக்கப்பட்ட ஆன்மாவாக கடவுளுக்கு முன்பாக நிற்பீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை